ஹாய்! இன்னைக்கு காலிஃப்ளவர் சில்லி மசாலா உதிராம நான் எப்படி செய்வேன்னு பார்க்கலாமா? அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க விட்டுருங்க. அதுக்குள்ளேயே க்ளீன் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை ஒரு 2 டைம் நான் அலசிக்கிறேன். ஒரு 2 டைம் அலசினதுக்கப்புறம் அந்த சுடு தண்ணியில் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க. இப்படி கொதிக்க வைக்கும்போது அதில் இருக்க பூச்சி புழு எல்லாம் மிதந்து மேலே வந்துடும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிக்கிச்சு. இப்போ நான் இதை வெளியே எடுத்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் வடித்து எடுத்துக்கணும். அதில் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். நான் கடையில் வாங்கின சில்லி பவுடர் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது போடும்போது கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். அது கூட ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறேன். இது போடும்போது சில்லி மொறுமொறுன்னு இருக்கும். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுவே தண்ணி விடும். அது கரெக்டாக இருக்கும். இது மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ பொரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணியாட்டம் இருந்தால் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடாச்சான்னு கொஞ்சமாக போட்டு பார்த்துக்கிறேன். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறேன். போட்டு கொஞ்ச நேரம் விட்டு அதுக்கப்புறம் கிளறி விடணும். உடனே கிளறி விட்டால் மசாலா பிரிய ஆரம்பிச்சுக்கும். இப்போ சலசலப்பு அடங்கிருச்சு. நான் எடுத்துக்கிறேன். இதேமாரி நான் ஒரு 2 டைம் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.